வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள், கட்டுரைகள் பத்தி. இதுல இயற்கையான முறையில ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது பத்தி சில விஷயங்கள் இருக்கு. ஆமா. வணக்கம். குறிப்பா உங்க ஆதாரத்துல ஒண்ணு சொல்லுது, சர்க்கரை அளவு 400, 500ன்னு ரொம்ப அதிகமா இருந்தா கூட பயப்பட தேவையில்லைன்னு. ஆமா, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. சில எளிய இயற்கை வழிகள்லயே குறைக்க முடியும்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் நம்பிக்கை தருது இல்லையா? நிச்சயமா. இது நிறைய பேர் இப்ப தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது இயற்கையா நம்ம உடல் நலத்தை எப்படி பாத்துக்கலாம்னு. சரி. அப்போ இந்த நடைமுறை யோசனைகள் என்னென்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்றத வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. நீங்க கொடுத்த அந்த நோட்ஸ்ல இருக்கிற எளிய பழக்கவழக்கங்களை நம்ம தினமும் செய்யும்போது என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரலாம்னு ஆராயறது முக்கியம்தான். காலை பழக்கங்கள், சில பானங்கள்னு நிறைய இருக்குதுல. ஆமா, ஒரு முழுமையான வழிமுறை மாதிரி தெரியுது. உங்க ஆதாரம் சொல்ற முதல் விஷயமே காலை உணவுக்கு முன்னாடி வெறும் வயித்துல ஒரு 15 நிமிஷம் விறுவிறுன்னு நடக்கிறது. இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ம். ஆனா இது எப்படி சர்க்கரைய குறைக்க உதவுதுன்னு உங்க குறிப்புகள்ல ஏதாவது விளக்கம் இருக்கா? இருக்கு. உங்க குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி நடக்கும்போது, நம்ம உடம்பு இன்சுலினுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குமாம். அதாவது, ரத்தத்துல சர்க்கரை இருந்தா, அத உடம்போட செல்கள் சரியா எடுத்துக்க இது உதவும். ஓ, அப்படியா? ஆமா. அதனால தான் சாப்பாட்டுக்கு அப்புறம் இல்லாம முன்னாடி நடக்கிறது முக்கியம்னு உங்க ஆதாரம் சொல்லுது. இத அந்த இன்சுலின் உணர்திறன், அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு குறிப்புல இருக்கு. ஓஹோ! சாப்பாட்டுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கா? சரி, சரி. அடுத்ததா உணவு பழக்கம் பத்தி உங்க நோட் சொல்லுது. இந்த எனர்ஜி பார், பாக்கெட்ல வர்ற ஜூஸ், இதுலலாம் மறைஞ்சிருக்கிற சர்க்கரையை தவிர்க்கணும். முழு உணவுகளா இயற்கையா சாப்பிடணும்னு சொல்றாங்க. இது பொதுவா நம்ம கேக்குறது தான். ஆனா உங்க ஆதாரம் இதுக்கு ஏதாவது புது காரணம் சொல்லுதா? இதுல உங்க ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துது. இந்த மாதிரி ரெடிமேடா வர்றதுல இருக்கிற சர்க்கரை இருக்கே, அது ரத்தத்துல ரொம்ப வேகமா கலக்குமா. சர்க்கரை அளவை படக்குன்னு ஏத்திடும். ஆ, அந்த ஸ்பைக் சொல்றீங்க. அதேதான். ஆனா பழங்கள், காய்கறிகள் மாதிரி முழு உணவுகள்ல நார்ச்சத்து இருக்கு. அது சர்க்கரை மெதுவா ரத்தத்துல கலக்க ஹெல்ப் பண்ணும். இதனால சர்க்கரை அளவுல திடீர்னு பெரிய ஏற்ற இறக்கம் வராம பாத்துக்கலான்னு ஒரு கட்டுரை சொல்லுது. அந்த நிலைத்தன்மை முக்கியம்னு சொல்றாங்க. சரிதான். அந்த சர்க்கரை ஸ்பைக்ஸ தவிர்க்கிறது முக்கியம். ஓகே. காலையில செய்யக்கூடிய இன்னொரு எளிய விஷயமா உங்க ஆதாரம் வெந்தய தண்ணிய சொல்லுது. இது நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா. இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்க குறிப்புல ஏதாவது அறிவியல் ரீதியா சொல்லிருக்காங்களா? ம். இதுல உங்க குறிப்பு கொஞ்சம் விவரமா சொல்லுது. வெந்தயத்துல கலக்டோமன்னன்னு ஒரு கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குதாம். கலக்டோமன்னன். ஆமா, கேலக்டோமேனன். இது நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து சர்க்கரையை உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுற வேகத்தை குறைக்கும்னு உங்க ஒரு குறிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு குறிப்புல 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ராத்திரி தண்ணியில ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும்னு செய்முறையே சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, செய்முறையோட இருக்கு. சரி, வெந்தய மாதிரி ஆவாரம்பூ டீயும் குளுக்கோஸ் அளவை சீராக்க உதவும்னு உங்க குறிப்புல இருக்கு. இதுவும் ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி தான் கேக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? ஆவாரம் பூ பத்தி உங்க ஆதாரம் சொல்றது என்னன்னா, அது உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கல்லீரல் அதாவது லிவர்ல தேவைக்கு அதிகமா சர்க்கரை உற்பத்தி ஆவறத கட்டுப்படுத்தவும் உதவுமா. அதோட ஆன்டி டயபெட்டிக் பண்புகள் பத்தி உங்க ஆய்வுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தது கொஞ்சம் சுலபமா செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனா உங்க ஆதாரம் இன்னும் கொஞ்சம் தீவிரமான யோசனைகளும் சொல்லுது. ஆமா. வேப்பல சாறு இல்லனா பாகற்காய் சாறு வாரத்துக்கு 2 தடவை. இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இதுக்கு என்ன லாஜிக் சொல்றாங்க? உண்மைதான். இது கொஞ்சம் கடுமையான பரிந்துரை தான். உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கசப்பு சுவை இன்சுலின் சுரப்ப தூண்டலாம், இல்லனா சில சமயம் இன்சுலின் செய்யற வேலையே இது செஞ்சு ரத்த சர்க்கரைய குறைக்க உதவலான்னு ஒரு கருத்து இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. பாரம்பரிய மருத்துவத்துல இதுக்கு முக்கிய இடம் இருக்கு. ஆனா ஒரு எச்சரிக்கையும் உங்க குறிப்புல இருக்கு. இதை எவ்வளோ குடிக்கணும், யாருக்கு இது சரியா இருக்கும்னு தெளிவா சொல்லல. இது ஒரு பொதுவான பரிந்துரை தான். அப்போ இத ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் போல. சரி, தினமும் எடுத்துக்க கூடியதா கறிவேப்பிலை தண்ணி அல்லது இலவங்கப்பட்டை டீ பத்தியும் உங்க குறிப்புல இருக்கு. இது இன்சுலின் சமநிலைக்கு எப்படி உதவும்னு சொல்லுது. கறிவேப்பிலையில இருக்கிற சில மூலக்கூறுகள் ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுதுன்னு உங்க ஒரு கட்டுரை சுட்டிக்காட்டுது. இலவங்கப்பட்டை பத்தி சொல்றப்போ, அது இன்சுலினோட செயல்பாட்டை இன்னும் திறம்பட வைக்கும்னு சில ஆய்வுகள் சொல்றதா உங்க ஆதாரம் குறிப்பிடுது. அதாவது இன்சுலின் சரியா வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் தினமும் செய்யும்போது ஒரு பலன் இருக்கலாம்னு உங்க குறிப்புகள் நம்புது.
அதனால தாமதிக்காம இந்த பழக்கங்களை ஆரம்பிக்கணும்னு அது வலியுறுத்துது. சரி சரி. ஆக மொத்தத்துல நீங்க கொடுத்த அந்த ஆதாரங்களோட சாரம் என்னன்னு பார்த்தா, சின்ன சின்ன ஆனா தொடர்ந்து செய்யக்கூடிய இயற்கை பழக்க வழக்கங்கள் மூலமா ரத்த சக்கரை அளவை நிர்வகிக்க ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம் என்பதுதான். நாம இப்போ பேசின எல்லாமே நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த குறிப்புகள், கட்டுரைகள் இருந்து எடுத்த தகவல்கள் தான். நிச்சயமா. இது ஒரு மருத்துவ ஆலோசனை இல்ல. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய சில இயற்கை அணுகுமுறைகள்னு சொல்லலாம். தெளிவு கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின இந்த பழக்க வழக்கங்கள்ல எது ரொம்ப சுலபமா நாளைக்கே உங்களால நடைமுறைப்படுத்த முடியும்னு தோணுது? ஒரு சின்ன மாற்றமா இருந்தாலும் சரி. இந்த இயற்கை வழிகளை உங்க வாழ்க்கையில எப்படி இணைக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.